தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான முன்னணி நடிகர் தான் டி ராஜேந்திரன். இவர் ஒரு தலை ராகம் அப்படிங்கிற படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. இவர் அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சு இவரோட யதார்த்த நடிப்பாலையும் இவரோட அடுக்குமொழி வசனத்தினாலையும் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமானாரு. இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாம இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர், பாடகர்னு ஒரு காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்தாரு. நடிகர் டி ராஜேந்தர் கடந்த 1982ஆம் ஆண்டு நடிகை உஷாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இலக்கியான்னு ஒரு பொண்ணும், சிலம்பரசன், குரலரசன் ரெண்டு பசங்களும் இருக்காங்க. இதுல டி ராஜேந்திரனோட இரண்டாவது பையன் தான் குரலரசன். இவரு ஆரம்ப காலங்கள்ல குழந்தை நட்சத்திரமா சில படங்கள்ல நடிச்சிட்டு இப்போ ஒரு இசையமைப்பாளரா இருக்காரு. சமீபத்துல சிம்பு நடிப்புல வெளிவந்த படம் தான் இது நம்ம ஆளு. இந்த படம் மூலியமா தான் குரலரசன் இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. குரலரசன் இந்த படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படத்துக்கும் இசையமைக்கல. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி குரலரசன் தான் தாய் தந்தையோட அண்ணா சாலையில் உள்ள தர்காவுக்கு சென்று மதம் மாறியதா ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. இதை பத்தி செய்தியாளர்கள் எல்லாரும் குரலரசன் கிட்ட கேள்வி கேட்ட போது வேண்டுதலுக்காக தான் குடும்பத்தோட தர்கா சென்றதா சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருடைய தந்தையான டி ராஜேந்தர் தன்னோட மகன் மதம் மாறியதை பத்தி எல்லார்கிட்டையும் வெளிப்படையா அறிவிச்சாரு. இது மட்டும் இல்லாம எம்மதமும் சம்மதம் அப்படின்னு நினைக்கிறனால என் மகன் மதம் மாறியதை பத்தி சந்தோஷமா ஏத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த நிலையில இன்னொரு செய்தி வெளியாயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டி ராஜேந்தரோட இரண்டாவது மகனான குரலரசனுக்கு வர ஏப்ரல் 26ஆம் தேதி எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம திருமணம் நடக்க போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஏற்கனவே குரலரசன் மதம் மாறியது காதலிக்காக தான் அப்படின்னு கூறப்பட்டு வந்த நிலையில இப்போ அது முழுமையா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அவருடைய எல்லா கல்யாண வேலைகளும் ரொம்பவே தடபுடலாம் நடந்துட்டு வரதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இந்த திருமண செய்தி வெளியாகி உள்ள நிலையில இது குறித்து டி ராஜேந்திரோட தரப்புல இருந்து எந்த ஒரு உறுதியான தகவலும் வெளியாகல. குரலரசன் திருமணம் பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.